திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எங்க ஊரு பாட்டுக்காரன், எங்க ஊரு காவல்காரன் என ராமராஜன் நடித்த பெரும்பாலான படங்களின் தலைப்பில் ஊரு என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். கிராமப்புறங்களில் இவருக்கு ரசிகர்களும் அதிகமாக இருந்தார்கள். ராமராஜனின் பெரும்பாலான படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இன்னும் சொல்லப்போனால் ராமராஜன் படங்கள் பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம் இளையராஜாவின் பாடல்கள்தான். அதேபோல கவுண்டமணி, செந்தில் காமெடி காட்சிகளும் முக்கிய காரணமாக அமைந்தது. ராமராஜனின் படங்களுக்கு ரசிகர்களிடம் கிடைக்கும் வரவேற்பை பார்த்து ரஜினி, கமல் போன்ற நடிகர்களே ஆச்சரியப்பட்டனர். குறிப்பாக ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் படம் இமாலய வெற்றியை பெற்ற சில தியேட்டர்களில் 1 வருடம் ஓடியது. ராமராஜனை வைத்து கஸ்தூரி ராஜா ஒரு திரைப்படத்தை இயக்கவிருந்தார். இளையராஜாவின் இசையில் உருவாக இருந்த அந்த படத்தில் ஹீரோ மது அருந்துவது போலவும் பீடி குடிப்பது போலவும் காட்சிகள் இருந்தது. இதை காரணம் காட்டி அந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் ராமராஜன். எனவே அந்த படத்தின் தயாரிப்பாளரே ஹீரோவாக அறிமுகமானார். அதுதான் ராஜ்கிரண் நடிப்பில் வெளிவந்த என் ராசாவின் மனசிலே. 60களில் எம்ஜிஆர் தான் நடிக்கும் படங்களில் புகைப்பிடிவது போலவோ மது அருந்துவது போலவோ காட்சிகள் இருப்பதை விரும்ப மாட்டார். இதையே தான் ராமராஜனும் கடைசி வரை கடைபிடித்தார். அதே நேரம் ராமராஜன் நடிக்க மறுத்ததால் தான் ராஜ்கிரண் என்கிற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.